MRL ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ISO 9001-2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் OMR-இல் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளே உள்ளன. முன்பதிவுக்கு முன்னுங்கள். அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் 2வது மாநில மாநாடு நேற்று சேலத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடந்திருக்கிறது. இந்த மாநாடு இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தும் மாநாடு. இந்த மாநாடு தெற்கில் மட்டும் விடிந்த விடியலை இந்தியா முழுக்க விடிய வைக்கிற மாநாடு. இந்த மாநாடு உதயநிதி ஸ்டாலினை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் மாநாடு என்று உடன்பிறப்புகள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டில் உண்மையிலேயே என்ன நடந்தது, இந்த மாநாடு எதற்காக, இந்த மாநாட்டில் எவ்வளவு பிரம்மாண்டம் காட்டப்பட்டது, இந்த மாநாட்டில் வைக்கப்பட்ட தீர்மானங்கள் என்ன, இதன் மூலமாக திமுக அடைய போற நன்மை என்ன, இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாடு அடைய போற நன்மை என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். திமுகவின் 2வது இளைஞரணி மாநாடு சேலம் பக்கத்துல பெத்தநாயக்கம்பாளையத்துல மிக பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டருக்கு மின் விளக்குகள், 5 லட்சம் திமுகவுடைய கொடிகள், சேலம் பெத்தநாயக்கம்பாளையத்திலிருந்து சேலத்திலிருந்து பெத்தநாயக்கம்பாளையம் வரைக்கும் திரும்பிய பக்கமெல்லாம் பெரியார், அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி இவங்களுடைய புகைப்படங்கள், பதாகைகள் இதெல்லாத்தையும் தாண்டி 1000 ட்ரோன்களை வைத்து வானத்தில் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கிட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் படுத்தப்பட்டது. பெரியாருடைய புகைப்படங்கள், அண்ணாவின் புகைப்படங்கள், திமுக ஸ்டாலின் உரிய புகைப்படங்கள் இதெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டது. இதை எல்லாத்தையும் மிகப்பெரிய உச்சப்பட்ட ஹைலைட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ்ன்னு, அது மாதிரி இந்த மாநாட்டுடைய ஹார்ட் பீஸ்ன்னா நீட் ஒழிப்பிற்காக தமிழ்நாடு முழுமைக்கும் உடன்பிறப்புகள்கிட்ட வாங்கிய 85 லட்சம் கடிதங்கள், நீட்டை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கப்பட்ட கடிதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், இப்போ நீட்டு ஒழிக்கிறதுக்கு கடிதம் வாங்கினது ஜனாதிபதிக்கு அனுப்பதானப்பா, அது என்னப்பா காட்சிப்படுத்தி வச்சிருக்கீங்க, இதுனா அருங்காட்சியத்தில் வைக்க வேண்டியதான்னு கேட்கலாம். அது நம்ம அதுக்கப்புறம் வருவோம். அது காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. இப்பெல்லாம் 60 லட்சம் 85 லட்சம் கடிதங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கடிதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. இதை தாண்டி 1.25 லட்சம் பேர் உட்கார அளவுக்கான இருக்கைகள், 2 லட்சம் பேருக்கான அசைவ உணவு, 5000 பேருக்கான ஸ்பெஷல் உணவு, இப்படி முழுக்க முழுக்க அந்த பிரம்மாண்டத்தை கூட்டினாங்க. திமுகவுடைய மிகப்பெரிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லும்போது, நான் எத்தனையோ மாநாடு பார்த்துட்டேன், கலைஞர் தலைமையில் மாநாடு பார்த்துருக்கேன், தளபதி ஸ்டாலின் தலைமையில் மாநாடு பார்த்துருக்கேன், ஆனால் நம்முடைய உதயநிதி தலைமையில் இந்த மாநாடு என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்லை. ஏன்னா இந்த மாநாடு 100 ஏக்கர்ல நடந்துகிட்டு இருக்கு. வா, இதுவல்லவா பிரம்மாண்டம், இதுவல்லவா புரட்சி, இதுவல்லவா எழுச்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. 100 ஏக்கர்ல இந்த பிரம்மாண்டம், 100 அடி கொடியை கனிமொழி ஏற்றி வைக்கிறாங்க. அப்படி இந்த மாநாடு முதல் நாள் சாயந்தரம் 6 மணிலேருந்தே தொடங்கிருச்சு. டெஸ்ட் முதல் நாள் சாயந்தரம் 6 மணிலேருந்து நேற்று காலையில் சரியாக 9 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணியில் நிறைவடைஞ்சுது. முதல் நாள் மாநிலே இந்த மாநாடு எப்படி நடக்க போகுதுன்னு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த மாநாட்டுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாநாட்டின் மூலமாக இந்தியா முழுக்க எழுச்சி ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் கூட கிண்டல் பண்ணா, ஏன்னா எழுச்சி ஏற்படுகிற சேலம் சித்தவதிய சாலத்திலிருந்து இது மாற்றக்கத்தில் வாங்கிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி. அதையெல்லாம் தாண்டி இந்த முதல் நாள் மாலை இருக்குல்லையே, இந்த மாநாடு திடல்ல அப்போ ஒரு பாட்டு போட்டாங்க. நான் காவாலியா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டாங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டு இந்த மாநாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத. ஒரு மாநாட்டுடைய முக்கிய அம்சமாக கருதப்படுவது மாநாட்டு தீர்மானங்கள். திமுக 25 மாநாட்டு தீர்மானங்களை வாசித்தது. நம்மளாம் நினைப்போம் மாநாட்டு தீர்மானங்கள் அப்படின்னா பயங்கரமா கடுமையான அழுத்தம் கொடுத்துருப்பாங்களே, தீர்மானத்தின் மூலமாக கச்சத்தீவு பிரச்சனையை சொல்லியிருப்பாங்களே, முல்லை பெரியார் பிரச்சனை சொல்லியிருப்பாங்களே, பாலாற்று பிரச்சனை, நீர்வள கொள்ள, கனிமவள கொள்ள, ஆற்றுமல் கொள்ள, பரந்தூர் விமான நிலையம், விவசாயிகளை காப்பாற்றுவது, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. அப்படிலாம் நீங்கள் ஏமாறக்கூடாது. இந்த மாநாட்டில் வாசிக்கப்பட்ட தீர்மானங்களை அப்படி நான் வாசிக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க. அதாவது இந்த மாநாட்டுடைய முதல் தீர்மானம் என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லி தீர்மானம். என்னையாது, உங்கள் அப்பா அவர், உங்கள் கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திமுக ஒரு மாநாடு நடத்து, அந்த மாநாட்டுக்கு அனுமதி அளித்ததுக்கு அவருக்கு நன்றி. 2வது தீர்மானம், அவருக்கு அயராது உழைச்சிக்கிட்டு இருக்காரு, அதனால் அவருக்கு வாழ்த்து சொல்லி ஒரு தீர்மானம். 3வது தீர்மானம், மகளிருக்கான விடியல் பயணத்தை தொடங்கி வச்சு கட்டணமில்லா பேருந்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு தீர்மானம். 4வது தீர்மானம், குடும்ப தலைவருடைய உழைப்பை அங்கீகரிக்க மகளிர் உரிமை திட்டம் சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தாரு, அதுக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு தீர்மானம். 6வது தீர்மானம்,
நாளைய தலைமுறை வளர்ந்திருக்கும் நான் பெண் புதுமை பெண் திட்டம், அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபா வழங்குற திட்டம், இதுக்கு ஒரு நன்றி சொல்லி தீர்மானம். 8வது தீர்மானம், நிதி நெருக்கடியிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபாயும் புளுத்து போன கரும்பையும் கொடுத்ததுக்கு ஒரு நன்றி சொல்லி தீர்மானம். 10வது தீர்மானம், நூற்றாண்டு முத்தமிழ் கலைஞரின் லட்சிய வழி நடப்போம். ஆமாம், அவர் லட்சியம் என்னது? இந்த பக்கம் யார் கூடரு, இந்த பக்கம் மனைவி துணைவி உண்ணாவிரத நாடகம் உட்கார்ந்துருப்பாரு, அந்த லட்சியமா அப்படின்னு பல பேர் கேட்கலாம். நான் கேட்கல, நான் கலைஞர் மேலே கடுமையான மரியாதை வச்சிருப்பேன், அவர் மேலே எனக்கு மானாங்கரியமாக மரியாதை உண்டு. அப்படி கலைஞர் வழியில் நடப்போங்கிறது 10வது தீர்மானம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 11, தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்களை அப்படி இழுத்து கொண்டு வந்தாரான். மன்னர் மன்னா இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழைவிட்ட புலிகேசின்னு அழைக்கப்படும் சொல்லி வெள்ளக்காரன் உள்ள உடனே புலிகேசி பார்த்து சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முதலீட்டாளர்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்தல, அதுக்கு முதலமைச்சர் நன்றி சொல்லி ஒரு தீர்மானம். 12வது, இந்தியா விளையாட்டின் தலைநகராக மாற்றுறதுக்கு கடுமையாக பாடப்படக்கூடிய முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு தீர்மானம். 13, உயிர், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தீர்மானத்தை படிக்கும்போது எனக்கே மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இந்த தீர்மானம் என்னன்னா, நீட்டு ஒழிப்பிற்காக 85 லட்சம் கடிதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். திமுக முதலமைச்சருடைய கண்ண அசைத்தால் நாங்கள் டெல்லியிலும் போய் போராட இருக்கிறோம். கூரை ஏறி கோரி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா, அறுக்க மாட்டான் கையில் ஒருத்தருக்கு 58 பண்ணருவாளாம், ஒருத்தருக்கு எந்திரிச்சே நிற்க முடியல, அவனுக்கு 9 பொண்டாட்டியம்மால. அந்த கடையில் இவங்க தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிச்சிட்டாங்களாம், இப்போ இந்தியா முழுக்க போய் நீட்டை ஒழிக்க போகிறாங்களாம். அப்படி நீட்டு ஒழிப்புக்காக ஒரு தீர்மானம். 14வது, குலக்கல்வி முறையை புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராட்டம். அப்போ இல்லம் தேடி கல்வி என்ன மயிருன்னு சொல்லி பல பேர் கேட்கலாம், அதுக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் தீர்மானம் 16, முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தர், ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தராக இருக்கக்கூடாது, ஆளுநர் இருக்கக்கூடாது, முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லி ஒரு கடுமையான அழுத்தம் கொடுத்து தீர்மானம். ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டி சொல்லி ஒரு தீர்மானம். அப்புறம் 18 பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு தமிழர்களுடைய உரிமையில திமுக மாதிரி ஒரு கட்சியை பார்க்க முடியாது என்பதை காட்டுவதற்காக ஒன்றிய அரசு வேலைகள்ல தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானம். சரி, ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழருக்கு முக்கியத்துவம் தீர்மானம் போட்டீங்களே, தமிழ்நாட்டு அரசு வேலைகளில் தமிழருக்கு முக்கியத்துவம் சொல்லி தீர்மானம் ஏன் போடல? தீர்மானம் போட்டா நீங்களே இருக்க முடியாதுன்னு பயந்தா? அப்புறம் 19வது தீர்மானம் பார்த்தீங்கன்னா, மாநிலங்களில் அதிகாரங்களை பறிக்கும் மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனம், அழுத்தம். கலைஞரின் மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அரசு அதிகாரங்களை வழங்கிடு. இது 20. 21 தான் ரொம்ப முக்கியமானது. அமலாக்கத்துறைக்கு உள்ளிட்ட அமைப்புகளை கைப்பாவையாக வைத்திருக்கும் பாஜக அரசுக்கு கடுமையான கண்டனங்கள். எப்படி கண்டனங்கள்? ஒன்றியம்னு சொன்னதை பாரத இந்தியன்னு சொல்ற அளவுக்கான கண்டனங்கள். அமலாக்கத்துறை கைப்பாவையா பிஜேபி வச்சிருக்கா, நீ ஒழுக்கமா இருந்தா, நீ உண்மையா இருந்தா, நீ நேர்மையா இருந்தா, நீ ஊழலுக்கு கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரனா இருந்தா, மக்கள் சொத்தை கொள்ளையடிக்காம இருந்தா, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பண்ணாம இருந்தா, வேலை வாங்கி தரதா ஏமாத்துறதா இருந்தா, நீ வருமான வரி கட்டாம இருந்திருந்தா, நீ வருமான வரி ஒழுங்கா கட்டியிருந்தா எதுக்கு அமலாக்கத்துறை வரப்போகுது? எதுக்கு இடி வருது? எதுக்கு ஐடி வருது? நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு இப்போ கப்சா வர்றது, இங்கே ஊராத்தி ஆட்டையை போட்டு வச்சுக்கிறது. அப்புறம் 22 பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் இடைநீக்கம் செய்து ஜனநாயகத்தின் குரல் வழியை நெறிக்கும் சர்வாதிகாரத்தை ஒழித்திடுவோம். அவன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் பண்ணி ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிறான்னா, நீ சாதாரண மீம்ஸ் போட்டல கைது பண்ணி ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கிறிய, இந்த தீர்மானத்தை போகிறதுக்கு உனக்கு என்ன வக்குன்னு சொல்லி பல பேர் ட்விட்டரில் பேசுகிறான். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக என்பதை அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு தீர்மானம். அதே போல் தமிழனுடைய உண்மையான எதிரி திராவிடங்கிறதையும் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்கா, அது வேற விஷயம். அப்புறம் பாஜக ஆட்சியை வீழ்த்திடும் முன்கள வீரர்களாக இளைஞரணி செயல்படும். பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் பாஜக ஆட்சியை வீழ்த்துற அளவுக்கான கூட்டணி உங்ககிட்ட இல்லை. அப்புறம் எப்படி வீழ்த்துவீங்க? சும்மா வாயில் அடிச்சு விடுறதானே, ஓலா ஓலா ஓலா. அப்புறம் தீர்மானம் 25, நாடாளுமன்றத்தில் ஆட்சி மாற்றத்துக்கான சூழலை எடுப்போம். சமூக நீதி, மத நல்லிணக்கம், சமத்துவம், ஜனநாயகம் இதெல்லாம் போட்டு மானே தேனே பொன்மானே அங்கங்கே இடையில பார்த்தீங்கன்னா அனிருத்து போட்ட மாதிரி மியூசிக் போட்டுவிட்டு இந்த 25 தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசிச்சிருக்காரு. நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த 25 தீர்மானங்களில் நாங்கள் இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, தமிழ்நாட்டில் இத்தனை மரங்களை நட்டு இருக்கிறோம், இதனால தமிழ்நாட்டுக்கு இன்னென்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, விவசாய நிலங்களில் தரிசு நிலங்களை விவசாய நிலமாக மாற்றிருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இத்தனை சுற்றுலா மையங்களை புதுப்பிச்சிருக்கிறோம்,
நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய பேருந்துகள், புதிய வழித்தடங்கள் அமைச்சிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் அதிகரிச்சிருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய ஆட்சியில் இத்தனை புதிதாக மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு வக்கோ, தெம்போ, திராணியோ, துணிச்சலோ இல்லாமல் பஸ்ஸுக்கு இலவசமாக பாசு கொடுத்தோம், பெண்களுக்கு 1000 ஓவா கொடுத்தோம், ஸ்கூல் படிக்கிற கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ஓவா கொடுத்தோம், பொங்கலுக்கு 1000 ஓவா கொடுத்தோம்னு சொல்லி இந்த 1000 ஓவாவை பற்றி முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு தீர்மானம், அதுக்கு ஒரு மாநாடு பூ அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் எழுதியிருக்கான். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொலப்பட்ட புழுத்த வழியலாம். இந்த மாநாடு பிரம்மாண்டம் தான். பிரம்மாண்டம்ங்கிறது பந்தல் சிவாவை வச்சு பந்தல் போடுவதிலேயோ, ட்ரோனை வச்சு லைட் அடிப்பதிலேயோ, 5 லட்சம் கொடியை கட்டுறதுலையோ, 65 கிலோமீட்டருக்கு மின் விளக்கு அமைப்பதிலையோ, புதுசாக குஜராத்திலேருந்து வாங்கிட்டு வந்து கார்பெட் விதிக்கிறதுலையோ இல்லை இந்த மாநாட்டின் பிரம்மாண்டம். இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவுக்கும் நீங்கள் சொல்ல வந்திருக்கிற செய்தி என்ன என்பதற்கான எடுத்துக்காட்டு என்ன தெரியுமில்ல? உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அவன் கிடக்கான், அவன் ஒரு ஆளுன்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான், அவன் தாத்தன் வருவான், அப்புறம் அவன் அப்பன் வருவான், அவன் மயன் வருவான், இவங்களையே ஓட்டு போட்டு நாசமாக போகணும். குவாட்ரு கொடுத்தானுங்க, காசு கொடுத்தானுங்க, மட்டன் பிரியாணி போடுறேன்னு சொன்னானுங்க, அதனால் வந்தோம். இல்லைன்னா இவனுக்கு பேச்சு கேட்கறதுக்கு எவன் வருவான்? யூடியூப்லேயே பேச்சு அவனுக்கு கேட்க முடியாது, நேரில் வேறு கேட்குற மாக்கும். அப்படின்னு 3 சீட்டை போட மாப்பிள்ள போடு, நீ போடு பங்காளி, விட்றாத அப்படின்னு சீட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சீட்டு விளாண்டுட்டு இருக்கான். இதுதான் மாநாட்டுடைய மிகப்பெரிய வெற்றியான். பிடிங்கிட்டு போயிடுச்சு. சேலம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கோட்டை, அந்த கோட்டையில் ஓட்டையை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டையை போட்ட கும்பல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மாநாடு நடத்துகிற பேரில் ஏற்கனவே வந்து 14ஆம் தேதி நடத்துறேன்னு சொல்லி தேதி அறிவிச்சாங்க. அங்கே வெள்ளம் வந்தனால திருப்பி 24ஆம் தேதிக்கு தள்ளி போச்சு. 24ஆம் தேதி நடத்த முடியாமல் இப்போ திருப்பி இந்த 21ஆம் தேதிக்கு மாற்றி விட்டாங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த மாநாடு 2 முறை தள்ளி போச்சு. அப்போவே சொன்னாங்க 2 முறை தள்ளி போயிடுச்சு, விளங்காத போல இருக்குது அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக நேற்று இந்த மாநாட்டை பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, திமுக தன்னுடைய தொண்டர்களை எப்படி வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். பணம் கொடுக்காம, குவார்ட்டர் கொடுக்காம, மட்டன் பிரியாணி கொடுக்காம நீ வந்து ஒத்த ஆளை கூட திமுக மாநாட்டுக்கு கூட்ட முடியாது என்பதை இந்த மாநாடு காட்டியிருக்கிறது. திருச்சியில் நவம்பர் 27 மாவீரர் நாள். குறைந்தபட்சம் எங்களுடைய கணிப்புப்படி 35,000 பேர் நாங்கள் சொல்கிறோம். காவல்துறை சொல்கிறாங்க 50,000 பேர் அந்த திரளில் திரண்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காவல்துறை அதிகமாக சொல்லுது எங்களை விட. நான் 35,000 பேரும் பதிவு செஞ்சேன். மொத்தமே 4 நாள் தான் அந்த மாநாட்டுக்கான திடல் அமைக்கப்பட்ட பணி. 3 நாள் தான், ஒரு 15 நாள் தான் வேலை பார்த்தோம். ₹1 காசு கொடுக்கல, ஒரு குவார்ட்டர் கொடுக்கல, ஒரு கோழி பிரியாணி கொடுக்கல, மாநாட்டு திடல சாப்பாடு போடலை. ஆனாலும் எல்லோரும் தன்னிச்சையாக மக்கள் வந்தான். அதில் வந்த கட்சிக்கார வெறும் 15 விழுக்காடு தான். 85 விழுக்காடு மக்கள் வந்து நிறைத்து அந்த மாநாட்டு திடல் என்ன மாவீரர் நாளில். அதே போல் தூத்துக்குடி மே 18 இருக்கலாம், திருச்சியில் 2015 அந்த மாநாடாக இருக்கலாம். ஒரு காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி சொல்ல முடியும். திமுக 70 வருஷ கட்சி, 6 முறை ஆட்சி அமைச்சிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமாவில் நடிச்சு தள்ளி அவருக்கு பெரிய புகழ் வெளிச்சம் இருக்குன்றாங்க. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க. 100 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் திருச்சி மாவீரர் நாளுக்கு மொத்தமே 57 லட்சம் ரூபாய் செலவு. இவன் 100 கோடி செலவு பண்ணுறான். 65 கிலோமீட்டருக்கு மின் விளக்கு போடுறான், 5 லட்சம் கொடிகளை நடுறான், பேனர்கள், பதாகைகள், பெரிய பெரிய நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றான். எல்லாத்தையும் கூட்டு வந்து கூட இந்த மாநாடு அப்பட்டமான தோல்வியில முடிஞ்சுக்குது. 1.25 லட்சம் சேர்ல 25 விழுக்காடு சேர்கள் கூட நிறைவடையல. இதை எல்லாவற்றையும் தாண்டி மாநாட்டினுடைய முக்கியமான பேச்சாளர்கள், தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவன் பிரியாணியில மட்டன் பீஸ் இல்லைன்னு சொல்லி பிரியாணி தூக்கி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டான். பிரியாணியில மட்டன் பீஸ் இல்லைன்னு அதை அடிச்சுக்கிட்டு மட்டும் இல்லாம தண்ணி பாட்டில் கேஸா தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு திமுகவுடைய கட்சிக்கார. இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய சாதனை. ஒரு மாநாடு முடிந்த பிறகு அந்த மாநாட்டுல குப்பை கூட இல்லாமல் வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி எங்க? சாப்பிட்ட சாப்பாட்டை தூக்கி பிரியாணி பீஸ் இல்லைன்னு சொல்லி அடிச்சுட்டு போற நீங்க எங்கடா?
நீங்கெல்லாம் ஏணி வச்சு இல்ல, ஹெலிகாப்டர் வச்சு வந்தா கூட நாம் தமிழர் கட்சியுடைய ஒழுக்கத்தோடு, அறத்தோடு, நேர்மையோடு, கண்ணியத்தோடு நிக்க முடியாது. 13 வருஷத்துல இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸை பண்ண முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானால் மட்டும்தான் முடியும். நான் சவால் விடுறேன் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சியும், நேரடி சவால். அது அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி போல ஒழுக்கத்தோடு, அறத்தோடு, நேர்மையோடு, கண்ணியத்தோடு ஒரு மாநாடு நடத்தி காட்டி பார்ப்போம். சவால் விடுறேன்டா. அப்படி நடத்தினா அந்த கட்சியில வந்து நான் கூட சேர்றேன், இல்ல அந்த கட்சிக்காக கடுமையாக சமூக வலைதளங்களை பேசுறேன். முடியாது. உங்க கட்சியில ஒழுக்கம் கிடையாது. ஏன்னா உங்க கட்சி தலைவன்ட்ட ஒழுக்கம் கிடையாது. பிரியாணி தூக்கிட்டு போறவங்க, தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போறவங்க, சேரை தூக்கிட்டு போறவங்க, வாழைத்தார அடுத்துட்டு போறவங்க, கரும்பு அடுத்துட்டு போறவங்கள நம்ம களவாணி திருட்டுன்னு சொல்றோம். அவன் நினைக்கிறானா, இவன் என்ன பெரிய உதயநிதி ஸ்டாலின் யோக்கியனா, சும்மா சுத்திக்கிட்டு இருந்தா அவன் திடீர்னு நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சியில் சேர்த்து விட்டு இளைஞரணி ஆக்கி திடீர்னு பார்த்தா அவர் 60 படம் எடுப்பாராம், 20 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாராம். இவருக்கு எப்படி படம் வந்துச்சு? இவன் திருடித்தானே பணம் சேர்த்துருக்கிறான். இந்த மாநாடு சும்மா நடத்துவாங்களா? கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருப்பானுங்க. முதலீட்டாளர் மாநாட்டில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கலைஞர் செலவு வைக்கிறான், அது வைக்கிறேன்னு சொல்லி மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு இவன் மாநாடு நடத்துறான். அவன்ட்டு தண்ணி பாட்டில் ஆட்டையை போட்டு போனால் என்ன தப்பு? நல்ல மட்டும் தான் திருடக்கூடாது, திருட்டு போயிட்ட திருடினா என்ன தப்பு அப்படிங்கிறது தான் பொதுவான மக்களுடைய கருத்து. கொன்றால் பாவம் தின்றால் பூச்சும்பாங்கல்ல, அதே மாதிரி திருடங்கிட்ட திருடுவது தப்பே கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் மக்கள் தண்ணி பாட்டை தூக்கிட்டு போறாங்க, பிரியாணி தூக்கிட்டு போறாங்க, சேரை தூக்கிட்டு போறாங்க, மாநாட்டில் என்னென்ன சுருட்ட முடியுமோ எல்லாத்தையும் அள்ளிட்டு போறாங்க. அந்த மக்கள் மேல குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த திருட்டு கும்பல்கிட்ட திருடுவதில் எந்த தப்பும் கிடையாது. அப்புறம் மிக முக்கியமானது, இந்த மாநாட்டில் நடந்த ஒரு கேவலமான செயல். 80 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கையெழுத்தை வாங்கி அதன் மூலமாக நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த 80 லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேற்று வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பகல்ல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இரவு 8 மணிக்கு மேலே மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த 80 லட்சம் அந்த நீட் தேர்வு அட்டைகள் எங்க தெரியுமா போச்சு? குப்பை தொட்டிக்கு போச்சு. பொய் சொன்னான்னு சொல்லுவான். நீங்க பார்த்துட்டு அப்புறம் வாங்க. நீட் தேர்வுக்கான கையெழுத்து இயக்கம் நடத்தி, அதுவும் இளைஞரணி சார்பாக நடத்தி, நாங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க போகிறோம். இதன் மூலமாக நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்க போகிறோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீட்டை நீக்குகிற ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் இப்படி நீட்டுக்காக வாங்கிய கையெழுத்துக்களை, மக்கள் போட்ட கையெழுத்துன்னு சொன்னீங்க. சரி, திமுக கட்சிக்காரன் போட்டிருக்கட்டும், திமுகவுடைய ஐடி விங்க போட்டிருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க நீட்டுன்னு சொல்லி அனிதாவுடைய படத்தை உங்களுடைய மாநாட்டத்தில் வச்சுக்கிற நீங்க ஓட்டுக்காக மீண்டும் அனிதா புகைப்படத்தை எடுத்து பிணத்தை வைத்து அரசியல் செய்கிற கேடுகட்ட கும்பல் நீங்க. அந்த நீட்டுக்கான தபால் அட்டைகளை கையெழுத்து இயக்கம் வாங்கி அந்த கையெழுத்துக்களை எடுத்து குப்பையில போட்டீங்களா? இதுதான்டா நீட்டை நீங்க ஒழிக்கிற லட்சணமா என்று பல பேர் கேட்கிறான். காலிச்சப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல். திமுக ஆட்சிக்கு வந்த 6 மாசத்திலே ஆகடா சொல்றத செய்வதத்தா சொல்லுவ ஏட்டால தலைவர்பாக அப்படின்னாரு. தேவர் மகன் சிவாஜி ரஞ்சிக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இந்த 2.5 வருஷ ஆட்சியில் திமுக தேர்தல் அறிக்கையில், திமுக தேர்தல் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ www.dmkmanifesto.com dmk.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இருக்கு. எல்லாரும் வாசிச்சு பாருங்க. திமுக கிட்டத்தட்ட 527 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது. இதுல 10 விழுக்காடு நிறைவேற்றிருக்கிறதா சொல்லுங்க. சும்மா இந்த பஸ் பாசு 1000 ரூபாய், காலேஜ் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய், பொங்கலுக்கு 1000 ரூபாய், அது இல்லை, அதுவல்ல. இந்த வெள்ளம் வந்தோடனே கொடுத்த 6000 ரூபாய், இதுவல்ல நீங்க சொன்னது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்தும்னு சொன்னீங்க. விவசாயிகளுடைய உத்தரவு இல்லாம, அனுமதி இல்லாம விவசாய நிலத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. 11 லட்சம் ஹெக்டேர் புதிய விவசாய நிலப்பரப்பை உருவாக்க சொன்னீங்க. வேலைவாய்ப்பு அதிகரிப்புன்னு சொன்னீங்க.
தமிழ்நாட்டுடைய கடனை அடைப்புன்னு சொன்னீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடியிலிருந்து 8 லட்சம் கோடி கடனாக மாறி இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி 30 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் வாங்கி என்ன பண்றீங்க? இந்த 2 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ணுனீங்க? இதுல என்ன செஞ்சிருக்கீங்க? இதுக்கு ஏதாவது வெள்ளை அறிக்கை தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணுமா? இந்த மாநாட்டின் மூலமாக நீங்க செல்ல வந்த செய்தி என்ன? முழுக்க முழுக்க உங்கள் கட்சியினுடைய புகழை பாடுவது, உங்க தலைவருடைய புகழை பாடுவது. ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது என் கண்களிலே கட்டிட்டு வருகிறது, அவரை போல ஒரு தலைவர் உண்டா? ஓய்வில்லா சூரியன், ஓய்வறியா சூரியன், அந்த கலைஞரை போல, அந்த பேரறிஞர் அண்ணா போல இவங்களே புகழ்ந்துகிறது. இந்த மாநாடு எதுக்குன்னா 1922ஆம் ஆண்டு நாங்கள் நடத்திய அந்த மாநாட்டிலே இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறோமே, 1988ஆம் ஆண்டு நாங்கள் நடத்திய அந்த இளைஞரணி மாநாட்டிலே இப்படி தீர்மானத்தை போட்டிருக்கிறோமே, அப்படி ஒவ்வொரு எது கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ காவிரி பிரச்சனையா, இதை நாங்கள் ஏற்கனவே 1972 மாநாட்டிலே கலைஞர் கருணாநிதி பேசிவிட்டார் அப்படிம்பாங்க. இப்போ இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நீட்டை பற்றி கேட்டோம்னா, நீட்டு ஒழிப்பிற்காக சேலம் நடந்த அந்த எழுச்சி மிகு, அந்த புரட்சி மிகு அந்த மாநாட்டிலே நம்முடைய சின்னவர், நம்முடைய உதவி ஸ்டாலின் அவர்களாக மிகப்பெரிய எழுச்சி ஆற்றினார், 80 லட்சம் அட்டைகளை வைத்து குப்பையிலே போட்டார் அப்படின்னு காட்டுவாங்க. எதை நம்ம கேள்வி கேட்டாலும் அதை நாங்கள் மாநாட்டு தீர்மானத்தில் வாச்சிருக்கோம், அந்த மாநாட்டில் அதை கண்டிச்சாச்சு, இந்த மாநாட்டில் கண்டிச்சாச்சு அப்படின்னு காட்டுவதற்காகவும் 2007 திருநெல்வேலியில் முதல் இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க. அப்புறம் 2009 துணை முதலமைச்சராக ஸ்டாலின் ஆக்கப்பட்டார். இப்போ 2024 சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்திருக்காங்க. இன்னும் ஒரு குறுகிய நாட்களில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவாங்க. அந்த கலைஞருடைய ஃபார்முலாவை அப்படியே கடைபிடிச்சு எப்படி ஸ்டாலினை உள்ள கொண்டு வந்தாங்களோ அதே போல உதயநிதி ஸ்டாலினையும் மீண்டும் அந்த முதலமைச்சர் இடத்துக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்வதற்கும், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான், வேற யாரும் அந்த இடத்துக்கு யோசிச்சிடாத, உன் பேச்சுவார்த்தையெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்க, உள்ளுக்குள்ள வச்சுக்காத சொல்லி வடிவேலு சொல்லுவார்ல, அதே மாதிரி நீ எவனா வேணா இருந்துட்டு போ, துரைமுருகனாயிரு, KN நேருவாயிரு, ஏவா வேலுவாயிரு, தங்கம் தென்னரசாயிரு, KKSSR ஆயிரு, அனிதா ராதாகிருஷ்ணாயிரு, நீ யார் ராசாவாயிரு, நீ பெரிய அறிவாளியா இருந்துட்டு போ. நீ அறிவாளியா இருக்கலாம், ஆனா முட்டாளா இருந்தாலும் கோபாலபுரத்துல இருந்து தான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் வருவாரு, திமுக கோபாலபுரத்துல இருந்து தான் தலைவர் வருவாரு அப்படிங்கிற அந்த ஜமீன்தாரி முறையை உடன்பிறப்புகள் அந்த அடிமைகள்கிட்ட சொல்றதுக்கும், நீ காலகாலத்துக்கு கருணாநிதிக்கு சொம்படிச்ச, அப்புறம் ஸ்டாலினுக்கு சொம்படிச்ச, இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படி, உதயநிதி ஸ்டாலினுக்கு சொம்படிச்சது பத்தாதுன்னு இன்பநிதிக்கும் சொம்படி அப்படின்னு காட்டுவதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் இன்பநிதிக்கு பின்னாடி உட்காரச்சாச்சு. இப்போ இன்பநிதிக்கு நடிக்கிறதுக்கு வர ரொம்ப ஆசையா இருக்கான். அப்பா மாதிரியே நடிக்கணும்னு அவர் ரொம்ப விரும்புறாப்லையா. அப்பா மாதிரியே புரிஞ்சுக்க வேண்டியதானே. எம்புட்டு இருக்குது ஆசை மேல அத காட்ட போறேன். இவங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம். கருணாநிதி திரையில நடிக்க மாட்டாரு, ஆனா தரையில் நடிப்பாரு. தமிழர்களே தமிழர்களே, கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக விதைப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், அது வேறு பயணம் செய்யலாம், அப்படியே தடிக்கிற உள்ள தள்ளி விட்டு ஓடிடுவேன் அப்படின்னு அவர் நடிப்பாரு. இவர் உலக ஒரு ஓவியவ, உற்சாக காவியவ, ஓடை நறுவலர, உடையவள் புதுரளவ, அன்ப அழக அவது இன்பவ இடிய திட்டல மரகதபடியே வாடிக்கை சொல்ற வண்டுத விளக்க என்று அப்படின்னு இழுத்துட்டு தமிழை கொண்டு புதைச்சிருவாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் புரட்சிகரமான நடிகரான். நடித்த படங்கள் எல்லாமே ரொம்ப செலக்டிவாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இது பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சு நல்லா பண்ணியிருந்தோம் அப்படிங்க. என்ன பண்ணியிருந்தீங்க? நடித்ததே மொத்தமே ஒரு 14 படம். அந்த 14 படத்தில் 13 படம் குப்பை. மாமன்னன் மட்டும் தப்பித்தவரி மாரி செல்வராஜ் எடுத்ததுனால ஏதோ ஒரு பார்வை எட்டிருச்சு. அந்த படமும் பெரிய லெவலில் போகலை, ஒரு பார்வை எட்டி ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டுச்சு, அவ்வளோதான். மற்ற அதுலேயும் கெஸ்ட் ரோல் தான். அதில் வடிவேலு, கீர்த்தி சுரேஷ் இவங்கெல்லாம் இருந்தனால அந்த பக்கத்து பாசியில் இருந்தனால அந்த படம் தூக்கி விட்டுச்சு. மற்றபடி 13 படமும் கண் கொண்டு காணாகாது. அதுலேயும் இந்த நண்பேண்டா, கதிர்வேலன் காதல், அப்பா ஐயோ, அதில் சந்தானம் இருந்ததுனால இவர் துணை நடிகராக இருந்து உருப்படிச்சபடி இவர் செலக்ட் பண்ணி ஒரு புரட்சிகரமான படங்கள் நடிப்பார். நெஞ்சுக்கு நீதி, இதெல்லாம் புரட்சிகரமான படங்கள்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. அவர் மனசில் ஆழமாக எவனோ பதிவு வச்சுட்டா, நீங்கள் நடிகர், நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு. தரையில் இந்த குடும்பமே நல்லா நடிக்கும், ஆனால் திரையில் இங்கே குடும்பத்துக்கு நடிப்பு வராது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அது போலவே இன்பநிதியை கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமான திமுக குடும்பமும் திட்டமிட்டுருச்சு. இப்போ இன்பநிதியும் இறக்கியாச்சு. இப்போ இவர் துணை முதலமைச்சர் ஆவார், இன்பநிதி நடிக்க போவார். ஃபார்முலாவை நல்லா வச்சுக்கோங்க. ஸ்டாலின் கருணாநிதி முதலமைச்சர், ஸ்டாலின் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் கருணாநிதி கொஞ்சம் மேலே வந்தோடனே அப்படி இவரை இளைஞரணி கொண்டு வராங்க. அப்புறம் இவர் சினிமாவில் நடிக்கலை, ஒன்றும் விளங்கலை ஸ்டாலினுக்கு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இளைஞரணி கொண்டு வந்தாங்க. அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. இவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போதே இவர் சினிமாக்களை விட்டார். உதயநிதி சினிமாக்களை இவர் நடிக்க ஆரம்பித்தார். அப்புறம் முதலமைச்சர் ஆனார் ஐயா ஸ்டாலின். உடனே இவர் என்ன பண்ணார், இவரை இளைஞரணி கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவர் துணை முதலமைச்சர் ஆனார் உதயநிதி ஸ்டாலின்.
உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானவனே இன்பநிதியை தூக்கி சினிமாவுக்கு விடுறாங்க. இப்போ இன்பநிதி சினிமாவுக்கு போய் உதயநிதி முதலமைச்சரானவனே இன்பநிதி கட்சிக்குள்ள வருவாராம். அப்புறம் இன்பநிதி இளைஞரணி ஆவாராம். இப்போ இன்பநிதி இளைஞரணி ஆகி இன்பநிதி துணை முதலமைச்சர் ஆவாராம். அப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் அவர் மகன் துன்பநிதி என்ன பண்ணுவார், அவர் சினிமாவுக்கு போவார், அவர் துணை முதலமைச்சர் ஆவார், இன்பநிதி முதலமைச்சர் ஆயிடுவார். அப்புறம் துன்பநிதி என்ன பண்ணுவார், துன்பநிதி துணை முதலமைச்சர் ஆவார். துன்பநிதி துணை முதலமைச்சர் ஆகி அவர் முதலமைச்சர் ஆகும்போது அவர் மகன் துயரநிதி இருப்பார்ல, ஒருத்தர் வருவார், இன்பநிதி துன்பநிதி துயரநிதி. அந்த துயரநிதி சினிமாக்குள்ள போய் துணை முதலமைச்சர் ஆகி வருவார். நீங்க கடைசி வரைக்கும் திமுக கட்சிக்காரன் இந்த 200 ரூபாய்க்கு கேரளா ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு என்பது கோபாலபுரத்துடைய வேட்டைக்காடாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிட்டாங்க. இந்த மாநாட்டின் மூலமாக மக்கள் ஒரு செய்தியை சொல்றான், குறிப்பாக இளைஞர்கள் ஒரு செய்தியை சொல்றான். இனிமேல் தமிழ்நாட்டில் உங்க கோபால குடும்பத்துடைய வேட்டை எடுபடாது, உங்களுடைய ஜம்பாத்தம் பலிக்காது என்பதை சீட்டு விளையாட்டு மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. நீ என்னவோ வந்துட்டு போ அப்படின்னு சீட்டு விளையாடுறான். மக்கள் புறக்கணிச்சிருக்கான். போனவன் அத்தனை பேர் 65 வயசுக்கு மேற்பட்டவன் தான். இளைஞர்கள் புறக்கணிச்சிருக்கான். சும்மா கான்ட்ராக்ட் கிடைக்கும், கட்சிக்காரனுடைய மகன் அப்படின்னு போனவன் அது என்ன ஒழிய மற்றபடி சாதாரண மக்கள், படித்தவன், இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய மாநாட்டை புறக்கணிச்சது மட்டுமில்லாமல் சமூக வலைதளங்களில் 1000 கேள்வி கேட்கிறான். கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி என்றால் இது என்னடா தமிழ்நாட்டில் நேர்மையான உண்மையான அரசியல் என்ற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுக்கான். இது நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும், சட்டமன்ற தேர்தலில் இருக்கும். திமுகவுடைய குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை தமிழ்நாடு மக்கள் ஓங்கி ஒழிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். இந்த தேர்தலோடு விட்டுவிட்டால் இனி தமிழ்நாட்டில் திமுகவை ஒழிப்பது என்பது சாத்தியமற்றதாக போயிடக்கூடாது என்று ஒவ்வொருத்தரும் ஏங்கி தவிச்சுட்டு இருக்கான். எப்போ தேர்தல் வருதுன்னு. தேர்தலில் திமுகவுக்கு எதிராக விழப்போற வாக்குகள் அத்தனையும் திமுக ஆட்சியின் மீது மக்கள் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கான் என்பதை எடுத்து காட்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி